வியாதியில வந்துக்கிற உமக்கு தெரியும். யார் குடும்பத்தில் பிரச்சனைகள், யார் குடும்பத்தில் பிரிவினைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், பயங்கள், கவலையோடு வந்துக்கிற பிள்ளைகளை நீர் அறிவீர் ஐயா, நீர் அறிவீர். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் கண்ணீரை நான் பார்த்தேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கண்ணீரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டு நினைவு கூறுகிறார். சில பேரோட கண்ணீர் ஆண்டுனால வரல, இல்ல நீங்க ஆண்டுக்கு உண்மையா இருந்ததுனால வரல. ஆண்டுக்கு நீங்க உண்மையா இல்லாததுனால தான் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. You are crying because you are not faithful to God, my dear. நீ அழுகிற காரணம் நீ உண்மை இல்ல, அதனால தான் அழுகிற. அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பி. நீ உண்மை இல்ல தங்கச்சி, ஏதோ ஒரு இடத்துல நீ மிஸ் ஆயிட்ட, ஏதோ ஒரு இடத்துல தவறி போயிட்ட தங்கச்சி, அம்மா ஏதோ ஒரு இடத்துல தவறி போயிட்ட, அதனால தான் இந்த அழுகை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் இடத்தை எந்த தவறி போனியோ அது சரிப்படுத்தாமல் போனா, உன் வீட்டுல பலிப்பீடத்தை மறுபடியும் கட்டாமல் போனா அந்த அழுகை நிப்பாது. It never stop. மறுபடியும் ட்ராக்கு ஓடி வாங்க. Come back to the right track. அந்த ஆதியில இருந்த அன்புக்கு ஓடிவா தங்கச்சி, ஆதில அன்புக்கு ஓடிவா சகோதரா. Thank you. We worship you. We praise you. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருங்க, பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் நல்லவரா இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்களேன். You know what? அது ஒண்ணு தான் பிரச்சனை. இப்ப எங்க கிறிஸ்டியானிட்டிக்கே இது ஒரு பெரிய ஒரு கவலையா மாறிடுச்சு. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறதா தான் பெரிய பிரச்சனை இப்போ, இல்லையா? அது இட்ஸ் பிக் ப்ராப்ளம் ஃபார் எவ்ரிபடி. நினைச்சு பாருங்களேன், பைபிள்ல ஒரு வார்த்தை பரிசுத்தத்தை குறித்து இல்லாம இருந்தா, ஒரு வேர்டு கூட இல்ல பரிசுத்தத்தை பருத்தி, கெட்ட பேச்சு பேசக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, ஒரு வார்த்தை இல்லாம இருந்தா நீயும் நான் எப்படி இருந்திருப்போம்? போச்சுடா, அவ்வளவுதான், கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. அது இல்லாம இருந்தா அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அது இருக்கு, பைபிள் இருக்கு. ஆனாலும் getting my point? புரியுதா? என் ஆண்டவர் நல்லவருமா? ஆனா ஆண்டவர் அவர் நல்லவரு. என் பிள்ளைகள்லாம் ரொம்ப மோசமானவர் சொல்ல அவருக்கு வாய் வராது. அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என் பிள்ளைய ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லணும். ஆமென். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவன் உன்னை கெட்டவனா நின்று அவர் வேடிக்கை பார்க்க அவருக்கு விருப்பம் இல்லை. நீ மோசமானவர் இருந்து உன்னை விருப்பம், உன்னை பார்த்து அழக ரசிக்க முடியாதபடிக்கு அநேக பேரோட வாழ்க்கை அசிங்கமா மாறி இருக்கிறது. நீ சிங்கமாய் மாற வேண்டியவன், ஆனா இன்னைக்கு அசிங்கமாய் அமர்ந்துக்க காரணம். You getting my point? புரியுதா? இன்னைக்கு நம்ம நல்லவர்னு சொல்றோம், ஆனா நல்லவர் சொல்ற இந்த வாய், நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா? நல்லவங்களா இருக்கிறோமா? God is good all the time. Are you good all the time? சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு மூஞ்சி, திங்கட்கிழமைக்கு இன்னொரு மூஞ்சி, செவ்வாய்க்கிழமைக்கு இந்த மூஞ்சி. ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா பிரேயர்ல சொல்லுவீங்க, திங்கட்கிழமை துக்கமா பிரேயர்ல. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டைப் சேஞ்ச் ஆகிறோம். புரியுதா? You getting my point? இப்ப ஆண்டவர் நல்லவர் தான், ஆனா நாங்க நல்லவரா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்களேன். நாங்க நல்லவங்களா இருக்கணுமா இல்லையா? அதுதான் ஆண்டவர் விருப்பம். இங்க பாருங்க, நான் ஒரு இந்துக்கு போய் சொன்னேன், சாரி நானே வச்சுக்கிறேன், எனக்கு சுவிசேஷம் சொல்ல வருவாங்க. எங்க சொந்த அங்கிள் எல்லாருமே, என் குடும்பம் முழுவதும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்க்ளூடிங் மை மம்மி, மை டாடி, எவ்ரிபடி. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா நான் மாத்திரம் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் RSS என்ற குழுவுக்குள்ள தலைவனா இருந்தேன். கிறிஸ்தவர்களை அடித்திருக்கிறேன், உதைத்திருக்கிறேன், பைபிளை காலில் மிதிச்சு எரிச்சு இதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒன் ஆஃப் த ரீசன் why I didn't come to Christ, ஏன் ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு பெரிய காரணம் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் சொன்னது போலவே என் தாய், என் தகப்பன், எல்லா அண்ணன், எவ்ரிபடி, என் மாமா எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா நான் அவங்களுக்குள்ள கிறிஸ்துவை பார்க்கவில்லை. ஹலோ, கிறிஸ்துவை பார்க்கவில்லை. இப்ப என்கிட்ட இயேசு பத்தி பேசுறாரு ஒருத்தர்,
இயேசுவை நம்பு, உனக்கு இயேசு கிட்ட வந்துட்டீனா உனக்கு சமாதானம் கிடைக்கும். அப்ப நானே நம்ம சொல்லுவேன், ஹலோ என் கடவுள் எனக்கு சமாதானம் கொடுக்க போய் அப்படின்னு. என்ன என் கடவுள் பத்தி எனக்கு வைராக்கியமா நம்பிக்கை. இவர் இயேசு பத்தி சொல்லும்போது சமாதானம் கொடுக்குவாருன்னு சொல்லும்போது நானே சொல்றேன், என் கடவுள் சமாதானம் கொடுக்குது, சமாதானத்துக்கு நீ போ அப்படின்னு. அப்படிதான் வாக்குவாதம் பண்ணுவேன். திரும்பி சொல்வாரு, இயேசு கிட்ட வா உனக்கு சுகம் கிடைக்கும். நான் சொல்லுவேன், என் கடவுள் சுகம் கிடைக்குது போயா அப்படின்னு. திரும்பி வருவாரு, இயேசு கிட்ட வா உன் கடலாம் தீத்துரும், உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். நான் சொல்லுவேன், என் கடவுளும் கடலாம் தீக்கும் போயா வாய முடிக்கணும் அப்படின்னு. திரும்பி வருவாரு, இயேசு கிட்ட வா நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ. நான் சொல்லுவேன், என் கடவுளை நான் பணக்காரன் பண்ண போ அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு வார்த்தையில மாத்தான் என் வாய் முடிடும். ஒன்லி ஒன் வேர்ட், ஏசப்பா பரிசுத்தமான ஆண்டவர், அவர்கிட்ட வா நீ பரிசுத்தமா மாறுவேன்னு சொன்னா ஐ வில் ஷட் அப் மை மவுத். ஏன்னா அவரை தவிர வேறு யாருமே இந்த உலகத்துல பரிசுத்தம் இல்ல இல்ல இல்ல. தலைக்கு மேல சத்தமா கை தட்டுங்களேன். புரியுதா? இந்த ஒரு வார்த்தையில நாங்கள் மற்றவர்களை மடக்க முடியும். இந்த ஒரு வார்த்தை தான் மற்ற அந்நிய ஜனங்களை வாயை மூட வைக்கும். இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு காரியம் தான் உலகத்தில் நாங்கள் இயேசுவை சொல்ல தைரியப்படுத்தும். இந்த ஒரே ஒரு காரணம் தான். ரெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் ஓகே. பிரதர் இயேசு கிட்ட வா பணக்காரன் ஆக்குறேன். அப்ப அனில் அம்பானி பயங்கர பணக்காரன். இயேசு கிட்டே வரலையே சொல்லுங்களேன். இயேசு கிட்ட வராம அனில் அம்பானி is one of the richest person in the nation, but he is not a Christian. If you tell me prosperity, நான் ஒன்னு சொல்லிட்டேன், இங்கிலீஷ் சொல்லுவேன். மலேசியாக்கு போகும்போது நான் சொன்ன போன வாரம், prosperity, no prosperity, no committee, no Tata tea, no green tea, no green label tea, no tea will take you to eternity. Only purity will take you to eternity. தலைக்கு மேல கொஞ்சம் நல்லா கேட்டுட்டுங்களேன். என்ன தேவைதான் எங்களுக்கு? நானும் நல்லா இருக்கு, நானும் கார்ல தான் வந்திருக்கேன். அதுக்கு கார்ல பிச்சைக்காரன் சொல்லலைங்க. நல்ல இதுக்கு விவரமா சொல்லணும். ராஜபத்தை சொல்லிட்டாரு, நான் எல்லாம் துண்டக்கான அப்படியே போவேன் அப்படி நான் சொல்ல வரல, அப்படி நான் சொல்ல வரல. ஆனா எங்களோட இம்பார்ட்டன்ஸ், எங்களோட போக்கஸ் என்னவா இருக்கணும்? இந்த உலகத்துக்கு தேவை அது அல்ல. இந்த உலகம் உன்னை பார்க்குது. எங்க சொந்தக்கார யார் வாழ்க்கை இயேசுவை பார்க்கவில்லை. என்கிட்ட இயேசு அன்பானவர் சொன்ன எங்க மாமா அவங்க வைஃப் கிட்ட போய் சண்டை போடுவார். நான் எப்படி இயேசு நம்புறது? இயேசு அன்பானவரா, அன்பானவரா வீட்டுக்கு போனாங்க வைஃப் பம்பு பண்ண. எப்படிமா நான் இயேசு நம்பிட்டான்? இயேசு நல்லவரா, நல்லவர்னா இவர் ரொம்ப கெட்டவரா இருப்பாரு. எப்படி நான் இயேசு நம்பிட்டோம்? இவர் சொன்ன வார்த்தையில உண்மை இல்லை. ஏன்னா எனக்கு நான் இயேசுவை பார்க்கல, எந்த சிலுவையை நான் பார்க்கல. I didn't see God, but I'm seeing you. Hello? People next to your door, உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன், உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, உன் காலேஜ் ஃப்ரெண்டு இந்த பைபிளை படிக்கல தம்பி, ஒன்ன படிக்கிறான். நீ அனுப்புற SMS படிச்சுனே இருக்கிறான். நீ பண்ற கண்ட கண்ட கன்றாவிய பார்த்துனே இருக்கிறான். நீ இயேசு போல வாழலனா அப்ப எதுக்கு நீ கிறிஸ்தவன் சொல்ற? ஷேம் ஆன் யூ. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். நமக்கு தான் ஸ்கூல்லே கத்து கொடுத்துறாங்களே, பாபா பிளாக் ஷீப். அதை பாடி பாடி நீ பிளாக் ஷீப் ஆயிட்டு இருக்கிற. பாபா பிளாக் ஷீப் அங்கேயே கத்து கொடுத்துறான், அங்கே போய் பேச கத்து கொடுத்துறான். நீ அதை பாடி பாடி பழகிட்ட. இப்ப பாபா பிளாக் ஷீப் வேணாயா? நீ பிளாக் ஷீப்பா இருக்கணும்னு ஆசை ஆண்டு ஆசைப்படல. நீ கெட்ட குமாரனா இருக்கணும் ஆசைப்படல. ஆண்டு நீ நல்ல குமாரனாய் நல்ல குமாரத்தியாய் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திரமே தலைக்கு மேல. சில பேர் கை தட்டும்போது இப்படி தட்டுவீங்க, அப்படி லிப்ஸ்டிக் போயிடும், வேர்வெல்லாம் வந்துடும், மேக்கப் எல்லாம் போயிடும். பயத்துல சில பேர் கை தட்டு நான் பார்க்கிறேன். அதனால தான் தலைக்கு மேல. ஏன்னா எங்க அப்பா எல்லாத்தோட டாப்ல இருக்கிறதுனால தலைக்கு மேல அவர் கை தட்டணும். ஆமா. கவனமா கேளுங்கள். நான் பார்க்கல. I didn't see any of them living as Christian. இயேசு பத்தி சொன்னாங்க, இயேசு பத்தி பேசுறாங்க, ஆனா இயேசு போல வாழல. இல்ல இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்,
ஐம் ஆஸ்கிங் யூ டைரக்ட்லி. தைரியமா கேட்கிறேன், நேருக்கு நேராய் பேசுறேன். உன் வீட்டில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற அம்மாவுக்கு இயேசு பத்தி சொல்ல போயிருக்குவே, ஆனா சொல்லுறது காட்டிலும் நீ இயேசு போல வாழ்ந்திருக்கிறியா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். கிறிஸ்டியன் எனக்கு தெரியும். அந்த காலத்துல ராபர்ட் அங்கிள் எல்லாம், ஓவன் ராபர்ட்ஸ் அங்கிள் எல்லாம் தெருவு தெருவில் ட்ராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தெருவு தெருவில் ட்ராக்ஸ் கொடுக்குறது, they are not giving tracts. டிக்கெட் கொடுக்குறான் தெருவு தெருவுங்க. என்ன டிக்கெட்டு? சினிமா டிக்கெட். யார் கொடுக்குறது? கிறிஸ்தவன். உங்க சென்னையில 2200 சினிமா தியேட்டருக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியும். எத்தனை சினிமா தியேட்டர்? 2200 சினிமா தியேட்டர் உண்டு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சினிமா பாக்குறீங்க எனக்கு தெரியல. கையும் தூக்காதீங்க தயவு செய்து. திட்டிடுவேன், கண்ணாமனா திட்டிடுவேன் நானு. ஏன்னா நான் சினிமாக்குள்ள இருந்தவன் தான். சில பேர் ஒரு மாதிரி நீயா அப்படின்னு சில பேர் பாக்குறீங்க. மறைச்சி சொல்லறதுக்கு முடிவுக்குள்ள ஏமா முடிவு பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணிடுறீங்க. ஹீரோவா போகல, இந்த சைட்ல டான்ஸ் ஆட வேண்டியவன் நான். சைட்ல டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, இதே கோடம்பாக்கத்துல வந்து ரூம் எடுத்து டான்ஸரா ஜாயின் பண்ண எல்லா அப்ளிகேஷனா போட்டாச்சு. எனக்கு சான்ஸும் வந்துருச்சு. ஆனா அந்த டைம்ல தான் எங்க அப்பா டச் பண்ணிட்டாரு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. சினிமா கோலிமார் போச்சு. சினிமா ட்ராக் கொடுக்க வேண்டியவள நீங்க என்ன பண்ண? சினிமால என்ன பண்ணு? டிக்கெட் கொடுத்துருக்கிறான் எல்லாருக்கும். சினிமாவை வெறுக்க வேண்டியவன், சினிமாவை பார்த்து வாந்தி எடுக்க வேண்டியவன் என்ன பண்ண? நீங்க சினிமாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். சினிமாவை பார்த்து ஜபித்து, ஆண்டவரே இந்த அசுத்த ஆவி எங்க உலகத்தை ஆளுகை செய்த இந்த அசிங்கத்தை பார்த்து எத்தனையோ வாலிப பிள்ளைகள் காதல் லவ்ல விழுந்து போறானே. இப்போ ஒருத்தர் லேட்டஸ்டா ஒரு பாட்டு வந்துருக்கு. என்ன பாட்டு? உங்களுக்கு எல்லா கத்து போய் பேசக்கூடாது. எல்லா மொபைல்ல போன் பண்ணாலும் why this கொலவெறி. என்ன வந்து கேட்டான், என்ன பண்றது why this கொலவெறி உங்களுக்கு தெரியுமா? அவன் கேள்வி கேட்டான். நான் சொன்னேன் why this கொலவெறி because it does not have Calvary. தலைக்கு மேல கை தட்டுறீங்களா? He does not have Calvary. That is what கொலவெறி. போக போக சொறி வெறி, வெதாத வெறி வரும். புரியுதாமா? அம்மா உனக்கு எந்த அம்மா உனக்கு கொடுக்காது சோறு, உனக்கு எந்த சித்தியோ கொடுக்காது பூவா, உனக்கு எவனோ வந்து உனக்கு கண்ணீரை துடைக்க முடியாது. அவன் டிவில டான்ஸ் ஆடிட்டு போயிடுவான். நீ அவங்கள பார்த்துனா நீ அவங்க மாதிரியே ஆயிடுவ. டெலிவிஷன் என்ன? டெலிவிஷன். நீ அவன் டெலிவிஷனை பார்த்துக்கிற. அங்க சென்டர்ல ஒரு மரம் சுத்தி ஒரு பொண்ணு போயினே இருப்பான். டக்கு 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 டக்குன்னு. அதுதான் அவன் விஷன். நீ அதை பாக்குற. அடுத்து நீ என்ன பண்ற? ஒரு பொண்ணு டக்கு 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 டக்கு. உன் விஷன் மாறிடுச்சு. நோ மோர் காட்ஸ் விஷன், இட் இஸ் பிகம் டெலிவிஷன். இப்ப டெலிவிஷன் நிறைய பிரான்ச் வந்துருச்சு, கிளைகள் வந்து விட்டது. டெலிவிஷன் போக சன் டிவி, சன் டெலிவிஷன், கே டெலிவிஷன், கே டிவி, சன் டிவி. அவங்க எம்டிவி என்ன விஷன்? அவங்களுக்கு எம்டிவி விஷன் என்ன? தர்ஷன் என்ன? you know what is their vision? the most sexiest woman. யாரு ரொம்ப செக்ஸியஸ்ட் மேன், அதுதான் எவ்ரி இயர் அவங்க கொடுப்பாங்க மார்க்ஸ். நீ அத்தை பாக்குற, நீ என்ன பண்ண? உன் விஷன் மாறுது. you are no more in God's vision, you are in. ஹலோ, எத்தனை பேர் அந்த சைத்தானுக்குள்ள பூந்துங்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. எத்தனை பேர் அந்த சைத்தானுக்கு பச்சா கூட ஒத்திங்கன்னு தெரியல எனக்கு. I don't know how many people here in this place. சில பேர் கோவம் வருது பிரதர், அவன் ரொம்ப க்ளோஸ் பையன் லூசிஃபர் கூட சேர்ந்து லூஸ் மாதிரி ஆயிட்டுக்கிற நீ. ஹலோமா, உன் வாயில இங்க தான் அன்பு கூறுவேன், வீட்டுக்கு போனா மன்மதராசா பாட்டு பாட எனக்கு தெரியும். நீ என்னென்ன கன்றாவி வீட்டுல ஓடுது, என்னென்ன காரியம் வீட்டுல இருக்குது எனக்கு தெரியும். இதெல்லாம் காரியங்களை இந்த உலகம் பார்க்கும்போது அவனுக்கு இயேசு கிட்ட வரதுக்கு நீ ஒரு தடையாய் மாறுகிறாய். புரியுதா? ஆண்டவரே, இந்த சைத்தான் ஆண்டவரே எங்க சென்னை பட்டணத்தை ஆளுகச்ச, நீ தான் ஆளுகச்ச. நீ ஒன்ன சைத்தானே ஓட்டணும். உனக்குள்ள இருக்கிற சைத்தான் ஃபர்ஸ்ட் உனக்குள்ள இருக்கிற தெரியுமா டர்ட்டி. இந்த மந்திர பூச்சி ஆடிடுறாங்க பாருங்க, அவங்க ஆடியில ஓட்டிடலாம்.
அவங்கள ஓட்டிடலாம், ஈஸியா ஓட்டிடலாமா? ஆனா உள்ளே பூந்துக்குது போய் இச்சையின் ஆவி. நல்லா ஜாம் பண்ணும். பக்கத்துல ஒரு பொண்ணு கண்டுபிடிக்க, அவனை ஓட்ட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நல்லா சொல்லுவான், ஸ்தோத்திரம் பிரதர், உங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அப்படியே கண்டுபிடிக்கவே முடியாது அவனுங்களெல்லாம். அந்த ஆவியை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஹலோ, இது ஓட்ட முடியாது. பாஸ்டருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா உனக்குள்ள பூந்துனுக்குது. இந்த ஆவியை வெளியே ஓட்டிட்டா உங்க சென்னை நம்ம இந்தியாவே இயேசுகிட்ட வந்துடும். தலைக்கு மேல சென்னை இந்தியாவே வந்துடும். இன்னைக்கு யாரும் இயேசு போல வாழ்வதில்லை. சாட்சி தான். எங்க சொந்தக்கார எல்லாரையும் நான் இயேசு பார்க்கல. ஏன்னா வசனம் சொல்லுது, தெய்வ சாயலாக எங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். Maybe not physically but morally. I'm talking morally. நீ இயேசு போல தாடி விட்டுக்கு சுத்தி நான் சொல்ல வரல. moral values, என் வேதம் சொல்லுகிற அந்த moral values உங்களுக்குள்ள இல்லாமல் போனா நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அடையாளம் என்ன? What is the sign? அடையாளம் என்ன சகோதரி? தேவ சாயலை சுமக்காமல் போனினா உன் தெருவில் இருக்கிறவங்க எப்படி இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? How can they know about Jesus? எப்படி தெரியும்? எனக்கு எங்க சொந்தக்கார யாருமே இயேசு போல வாழவில்லை. என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்களோ அப்படி அவங்க வாழ்க்கை இல்லை. டாக்டர் பில்லி கிராம் என்ற ஒரு பெரிய ஊழியக்கார் இப்படியாக சொன்னார், preach what you do. If you don't preach what you do, people will start preaching about you. பிரசங்கம் பண்ணுவது செய்யாமல் போனா ஜனங்கள் உன்னை பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு பத்தி சொல்லுகிறோம், இயேசு பத்தி சொல்லுகிறோம். நான் கேட்கிற கேள்வி, நீ இயேசு போல வாழ்கிறாயா? Are you living like Christ? இயேசு போல பேசுறியா சகோதரி? அம்மா இயேசு போல வாழ்கிறியாயா? பஸ்ல போகும்போது, சிக்னல்ல போகும்போது சென்ட்ரல் ஓட்டம் வந்துருவான், டேய் பார்த்து பட நாயே கசமா திட்டுறிய. எத்தனை தடவை சண்டை போட்டிருப்ப நீ? எத்தனை தடவை ஏமாத்திருப்ப? எத்தனை தடவை பொய் பேசிருப்ப? எத்தனை தடவை மற்றவங்களை நோகடித்திருப்ப உன் வார்த்தையால? எத்தனை தடவை நீ சினிமா பார்த்திருப்ப? எத்தனை தடவை அந்த மொபைல் வைத்துக் கொண்டு அசிங்கமான ஜோக் அனுப்பியிருப்ப? எத்தனை தடவை இன்டர்நெட் பார்லர்ல உட்கார்ந்து கொண்டு அந்த pornography பார்த்திருப்ப? எத்தனை தடவை? How many times you have hurted my God? How many times? தேவனை போல வாழவில்லை. தேவனுக்கு பிடித்த காரியங்களை நாங்கள் செய்யவில்லை. தேவனுக்கு பிடித்த வார்த்தைகளை பேசவில்லை. தம்பி, நீங்க ஆண்டவர் உங்க மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்றணும். இந்த உலகத்துக்கு இயேசுவை நீ காண்பிக்கணும். பைபிள் தெரியாத உலகத்துக்கு பைபிளை உன் வாழ்க்கை மூலியமா நீ காண்பிக்க வேண்டும் என்றுதான் என் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சாயலை, தேவ வார்த்தை உன் உள்ளத்துல வைத்துக்கொள். அதை ஆடையாய், அதை நெக்லஸா போட்டுக்கோ. தெருவில் போகும்போது வரும்போது உன் தெருவில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்படணும், ஐயோ யார் இந்த சகோதரி இப்படி இருக்கிறார்களே. என் ஆண்டவரை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆஹா, யார் இவர்? ஆஹா, யார் இவர்? தண்ணீரை திராட்சரசமா மாற்றுகிறவர் யார்? யார் இவர்? புயல் காற்றை தடுத்து நிறுத்துகிறவர் யார் இவர் என்று ஜனங்கள் ஆஹா ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? ஐயோ தூ, யார் இவன் இப்படி இருக்கிறானே, யார் இந்த சகோதரி இப்படி இருக்கிறாள் என்று ஜனங்கள் முன்னால கேவலப்பட்டு போனோம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த காரியம், அத்தனை காரியம் வந்துருச்சு. விவாகரத்து வந்துருச்சு. உலகம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சிருச்சு. எதெல்லாம் வரக்கூடாதோ அத்தனை காரியங்களும் உள்ள நுழைந்தது. எதெல்லாம் நாங்கள் அழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ, இந்த ஊருக்கு நீ போ, இதெல்லாம் அழித்து விடு என்று தேவன் கட்டளை கொடுத்தாரோ, அதை அழிக்காமல் அது கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று தேவன் சொல்லுகிறார். Instead of destroying all those encroachments, instead of destroying all those so-called idols, ஐடல் சொன்னா விக்கிரம் சில மாத்திரம் இல்ல, பணம் இருக்கலாம், உலகத்தில் சிற்றின்பம் இருக்கலாம், பெண் இருக்கலாம், பதவி ஆசை இருக்கலாம், எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம், அதெல்லாம் விக்கிரமாய் மாறிவிடும். அதை அழிக்க வேண்டிய நீ அதன் கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சினிமாவுக்காக ஜபித்து கண்ணீர் விட்டு அழுந்து, ஆண்டவரே இந்த அசுத்த ஆவி எங்க வாழ்வு பிள்ளைகளை ஆளுக செய்கிறதே, இந்த அசிங்கமான பாடல்கள் உள்ளத்துல கிரியை செய்கிறதே என்று பகைத்தறிவாமல் போனது என்ன?
Are you not discernment about the dirty songs which is being played in your CDs? Don't you discern that? அதை பகுத்தறிவு உன்னால முடியவில்லையா? முடியவில்லையா? என்ன அசிங்கமான பாடல், என்ன அசிங்கமான பாடல்மா உங்க வீட்டுல ஓடுதே, அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியலையா? எவ்வளவு அசிங்கமான பாடல் கிறிஸ்துவ குடும்பத்தில் ஓடுதே, அதை உனக்கு பார்க்கவும் கேட்கவும் உள்ள முடக்கப்படலையா? ஏன்னா அந்த ரத்தத்தை நீ வீணாக்கிறியா? இவ்வளவு அசிங்கமான பாடல்கள் எப்படி கேட்கிறீங்க? எப்படி கேட்க முடியுது தம்பி? எப்படி கேட்கிற அந்த பாடலை? How can you see that girl removing her dress and dancing, man? How can you see that? உன்னோட உடல் தேவன் தங்குற ஆலயம் என்று மறந்து போனாயா? உனக்குள்ள வாசம் செய்வது பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்து போனாயா? சபையே மறந்து போனாயா? மறந்து போனாயா? உனக்குள்ள ஆளுகை செய்வது யார் என்பதை மறந்து போனாயா? அவர் ராஜாதி ராஜா. இப்பதான் ஒரு பாடலை பாடினோம், ஓ சிங்காசனம் அமர்ந்திருக்க தேவன் பரிசுத்த